வணக்கம். மீண்டும் பிரதமராக செபஸ்டியன் லுகோர்னுவை நியமித்தார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான். 5 நாட்களுக்கு முன் தனது அமைச்சரவை பட்டியலை அறிவித்த 12 மணி நேரத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்தார் லுகோர்னு. இந்நிலையில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை லுகோர்னுவை மீண்டும் பிரதமராக மேக்ரான் நியமித்திருப்பது பிரான்ஸ் அரசியலில் தொடரும் நிலையற்ற தன்மையை இன்னும் சிக்கலுக்குள்ளாக்கியிருக்கிறது. பிரான்ஸ் தற்போது எதிர்கொள்ளும் பொருண்மைய சிக்கல்களையும் கடன் பளுவையும் லுகோர்னு சிறப்பாக கையாண்டு ஒரு சிறந்த வரவு செலவு திட்டத்தை இவ்வாண்டின் இறுதியில் சமர்ப்பித்து மக்களின் அன்றாட பிரச்சனைகளை தீர்ப்பார் என ஜனாதிபதி மேக்ரான் நம்புகிறார். தனது சமூக வலைத்தள பதிவொன்றில், இது என் கடமை என்பதால் இந்த பொறுப்பை மீண்டும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இவ்வருட முடிவுக்குள் ஒரு நல்ல வரவு செலவு திட்டத்தை பிரான்சுக்கு வழங்க கடினமாக உழைப்பேன் என்றும் லுகோர்னு தெரிவித்திருக்கின்றார். பிரான்ஸ் அதிபரின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் கலவையான விமர்சனங்களை வெளியிட்டிருக்கின்றன. பிரான்சில் புதிய தேர்தல் நடத்தப்பட வேண்டும். மேக்ரான் தனது பதவியை தக்கவைக்க எடுக்கும் நடவடிக்கை இது என்று நேஷனல் ரேலி வலதுசாரி கட்சி தெரிவித்திருக்கிறது. மேக்ரான் மக்களின் குரலை கேட்கவில்லை, இது ஒரு தூண்டுதல் செயல் என்று தெரிவித்திருக்கிறது பிரான்ஸ் அன்பவுட் கட்சி. சோசலிஸ்ட் கட்சி இது அரசியல் நாடகம், உண்மையான மாற்றம் இல்லை என்று தெரிவித்திருக்கிறது. மிதமான மற்றும் வலதுசாரி அரசியல்வாதிகள் நாட்டில் அமைதி வேண்டும், லுகோர்னு அரசு நிலைத்தன்மை கொண்டு வரட்டும் என நம்பிக்கை தெரிவித்தனர். ஏல் பிரான் விவே கட்சி இப்போது அனைவரும் இணைந்து வேலை செய்ய வேண்டிய நேரம் என்று கூறியிருக்கிறது. இந்த செய்தி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.